ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப நாள் முன்னாடி மங்கையர் மலரில் படித்த ஒரு கதையை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது நான் தயார் பண்ண கதை இல்லை. இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் தப்பாக எடுத்துட்டிங்கல்ல, எல்லாரும் நம்ம மன்னிக்கணும். ரொம்ப நல்ல கதை, கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழகதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கதைக்கு போகலாமா? ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் நிறைய பேர் ரொம்ப வேலையே செய்யாமல் உழைக்காமல் சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் சிவபெருமான் பொறுமை இழந்து அந்த ஊருக்கே சாவனை விட்டார். அதாவது இந்த ஊரில் 5 வருஷத்துக்கு மழையே பெய்யாதுன்னு. இதனால் தேவர்கள் தேவதைகள் எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க, ரொம்ப ஷாக் ஆகி நின்னாங்க. அப்போது இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாரும், சிவபெருமான் தான் 5 வருஷத்துக்கு மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு, மழை பெய்யாத மண்ணில் நம்ம யாருக்கு உழைக்கணும்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்க. ஒரே ஒரு விவசாயி மட்டும் காத்தால் எழுந்து பல் தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு போய் வயக்காட்டில் போய் உழைக்க ஆரம்பித்தான். ஏர் பூட்ட ஆரம்பித்தான். அதை பார்த்து பெருமாள் கேட்டார், ஏன்பா மழை பெய்யாத மண்ணில் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கியேன்னு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னால், மழை பெய்யலைன்னு 5 வருஷம் வீட்டிலையே தூங்கினோன்னா இந்த வேலையெல்லாம் எனக்கு மறந்து போயிடும், அதனால தான் ஏர் பூட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே பகவானுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வைகுண்டத்துக்கு போய் சங்கம் எடுத்து க்ளீன் பண்ணி ஊத ஆரம்பித்தார். அதை பார்த்து மகாலட்சுமி கேட்குறா, என்ன பண்ணுறீங்கன்னு. அதுக்கு அது பார்த்ததும் விஷ்ணு பகவான் சொல்கிறார், 5 வருஷத்துக்கு மழையே பெய்யாதுன்னு நான் சங்கம் எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டேன்னா அந்த சங்கு ஊதுறது மறந்து போயிடும்னு சொல்லி டெய்லி ஊதி ஊதி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா ஊதினார். அப்போது அதை பார்த்து சிவபெருமானுடைய கோபமும் தணிஞ்சு நல்லா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி அந்த ஊரும் செழிப்பாச்சு. இதனால் எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, யாரும் என்றைக்குமே எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை விடக்கூடாது. எப்போவும் நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தை மறக்காமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அது கண்டிப்பாக நல்ல பலன் உண்டுன்றது தான் இந்த கதையோட கான்செப்ட். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.